இந்தியா கூட்டணி சார்பில் குடியரசு துணைத் தலைவர் பதவிக்கு போட்டியிடும் சுதர்சன் ரெட்டி முதலமைச்சர் ஸ்டாலின் மற்றும் கூட்டணி கட்சி தலைவர்களுடன் ஆலோசனை நடத்தினார். சென்னை தியாகராய நகரில் முதலமைச்சர் ஸ்டாலினை நேரில் சந்தித்து சுதர்சன் ரெட்டி ஆதரவு கோரினார். இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் திமுக எம்பிக்கள், தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை, மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ, விசிக தலைவர் திருமாவளவன் உள்ளிட்ட கூட்டணி கட்சி தலைவர்கள் கலந்து கொண்டனர். இந்த நிகழ்ச்சியில் சுதர்சன் ரெட்டிக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் திருவள்ளுவர் சிலை ஒன்றை பரிசாக வழங்கினார். இந்தியா கூட்டணி சார்பில் குடியரசு துணைத் தலைவர் பதவிக்கு போட்டியிடும் சுதர்சன் ரெட்டி மிகவும் தகுதி வாய்ந்த வேட்பாளர் என முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்தார். அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாக்க சுதர்சன் ரெட்டி தேவை என்றும், புதிய கல்விக் கொள்கைக்கு எதிரான தமிழ்நாட்டின் உணர்வுகளை வெளிப்படுத்தியவர் என்றும் கூறினார். 60 ஆண்டுகால வாழ்க்கையை சட்டம், நீதி போன்றவற்றிற்காக செலவழித்தவர் என்றும், சமூக நீதியை காக்கும் வகையில் சுதர்சன் ரெட்டி தனது பணியில் பங்களிப்பை செலுத்தியுள்ளதாகவும் முதலமைச்சர் தெரிவித்தார். மரியாதைக்குரிய சுதர்சன் ரெட்டி அவர்களே, அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாக்கும் உச்சநீதிமன்ற நீதியரசரா பணியாற்றின நீங்க இந்திய குடியரசு துணைத் தலைவர் பொறுப்புக்கு மிகவும் தகுதி வாய்ந்தவர். கிட்டத்தட்ட தன்னோட 60 ஆண்டு கால வாழ்வை சட்டம், நீதி ஆகியவற்றுக்காக அர்ப்பணிச்சிருக்கிறார். பாஜகவின் அரசியலமைப்பு சட்டத்தை சிதைக்க நினைக்கிற இந்த நேரத்தில் அரசியல் சட்டத்தை பாதுகாத்த நீதி அரசரான இவர் அதை பாதுகாக்கிற பொறுப்புக்கு தேவைப்படுகிறார். புதிய தேசிய கல்விக் கொள்கைக்கு எதிராக போராடுறது நம்முடைய கடமை. இது இந்த தேசத்துக்கு நாம் செய்ய வேண்டிய மிக முக்கியமான பணி. சட்ட ரீதியாகவும் மனித உரிமைகளுக்காகவும் போராடின, வாதாடின, தீர்ப்பு வழங்கின மாண்புமை சுதர்சன் ரெட்டி அவர்கள் இந்திய ஜனநாயகத்தை காக்க, நாடாளுமன்ற மரபுகளை காக்க, மக்களாட்சியை காக்க, அரசியலமைப்பை காக்க குடியரசு துணைத் தலைவராக வெற்றி பெற்று வரணும்னு வாழ்த்தி விடைபெறுகிறேன். தமிழ்நாட்டின் கலாச்சாரம் தனித்துவம் வாய்ந்தது என்று இந்தியா கூட்டணியின் குடியரசு துணைத் தலைவர் வேட்பாளர் சுதர்சன் ரெட்டி தெரிவித்தார். தொலைநோக்கு பார்வையிலும் இலக்கை நிர்ணயிப்பதிலும் இந்தியாவுக்கு தமிழ்நாடு வழிகாட்டியாக திகழ்வதாகவும் கூறினார். சமூக நீதி கொள்கையிலும் தமிழ்நாடு முன்னிலை வகிப்பதாக சுதர்சன் ரெட்டி தெரிவித்தார். தாம் எண்ணற்ற தீர்ப்புகளை வழங்கியுள்ளதாகவும், தனக்கு நீங்கள் தீர்ப்பளிக்கும் நேரம் வந்திருப்பதாகவும் கூறினார். தனக்கு வாய்ப்பளித்தால் அரசியலமைப்பை பாதுகாப்பதில் முழுமையாக போராடுவேன் என்றும் சுதர்சன் ரெட்டி தெரிவித்தார். தமிழ்நாட்டில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில்தான் ஆட்சி என்று தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். திருச்சி விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், தங்கள் கூட்டணியின் தலைவர் இபிஎஸ் எனவும், தேர்தல் முடிந்த பிறகு அவர் என்ன முடிவெடுக்கிறாரோ அதுதான் முடிவு என்றும் கூறினார். இது கூட்டணி கட்சியுடைய ஆட்சி என்றும், இதை யாரும் குழப்ப வேண்டாம் என்றும் அவர் தெரிவித்தார். அது ஒன்றும், அதாவது எங்க கூட்டணி கட்சியினுடைய தலைவர் இபிஎஸ், எங்களுடைய கூட்டணி கட்சியினுடைய தலைவர் தேசிய ஜனநாயக கட்சியினுடைய இபிஎஸ். கூட்டணி கட்சியினுடைய ஆட்சி நீங்க ரொம்ப ஒன்றும் குழப்ப வேண்டாம். முதல்ல இந்த ஆட்சி இருக்கக்கூடாது. இதுல திமுக பி டீமா நிறைய பேர் இருக்கிறாங்க. அவருடைய தலைவர் ஆட்சி நான் அப்படியே சொல்றேன். இபிஎஸ் நீங்க கோவையில் காட்டு யானை ஒன்று வனத்துறையினர் வாகனத்தை ஆவேசமாக தாக்கி கண்ணாடியை உடைத்த வீடியோ வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தொண்டாமுத்தூர் அடுத்த தேவராயபுரம் சுற்று வட்டார பகுதிகளில் இரவு நேரத்தில் காட்டு யானை ஊருக்குள் புகுந்து விளை நிலங்களை சேதப்படுத்தியுள்ளது. இந்த நிலையில் தகவல் அறிந்து வந்த வனத்துறையினர் காட்டு யானையை விரட்டும் பணியில் ஈடுபட்டனர். விரட்டும் போது ஆத்திரமடைந்த காட்டு யானை ஆவேசமாக ஓடி வந்து வனத்துறையினர் வாகனத்தை இடித்து தள்ளியதில் முன்பக்க கண்ணாடி உடைந்தது. உடனே சுதாரித்துக் கொண்ட வனத்துறையினர் வாகனத்தை பின்னால் இயக்கி அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினர்.
ராஜஸ்தானில் வெள்ளம் பாதித்த பகுதிக்கு மீட்புக் குழுவினரை ஏற்றி சென்ற டிராக்டர் வெள்ளத்தில் கவிழ்ந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. ராஜஸ்தான் மாநிலத்தில் பெய்து வரும் தொடர் மழை காரணமாக பல இடங்களில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. சம்பல் நதியில் அபாய அளவான 130 மீட்டரை தாண்டி 139 மீட்டர் என்ற அளவில் தண்ணீர் பாய்ந்தோடுகிறது. இந்த நிலையில் மாதோப்பூர் பகுதியில் வெள்ளம் பாதித்த பகுதிக்கு மீட்புக் குழுவினரை ஏற்றி சென்ற டிராக்டர் வெள்ளத்தில் கவிழ்ந்தது. இதனையடுத்து மீட்புக் குழுவினர் உடனடியாக டிராக்டரிலிருந்து பாதுகாப்பாக கீழே இறங்கினர். ஏமனில் இஸ்ரேல் விமானப்படை அதிரடி தாக்குதல் நடத்திய சம்பவம் இரு நாட்டினருடைய பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இஸ்ரேல் மீது நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு பதிலடியாக ஏமனில் கொத்து கொத்தாக இஸ்ரேல் ராணுவம் குண்டுகளை வீசியது. இதில் அங்கு பலத்த சேதம் ஏற்பட்டுள்ளது. இஸ்ரேல் விமானப்படையானது ஹவுதிகளின் ஏவுகணை தளத்தை குறிவைத்து தாக்குதல் நடத்தியுள்ளது. குறிப்பாக அதிபர் மாளிகை வளாகத்தை குறிவைத்து இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. இதேபோல அங்குள்ள எரிபொருட்கள் மற்றும் ஆயுத கிடங்குகள், மின் நிலையங்களை குறிவைத்தும் இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியதாக தெரிய வருகிறது. சீனாவில் நடைபெறவுள்ள வெற்றி நாள் அணிவகுப்பை முன்னிட்டு ராணுவ வீரர்கள் தீவிர ஒத்திகையில் ஈடுபட்டனர். 2ஆம் உலகப் போர் நிறைவின் 80வது ஆண்டை முன்னிட்டு சீன தலைநகர் பெய்ஜிங்கில் உள்ள தியானன்மென் சதுக்கத்தில் வரும் 3ஆம் தேதி வெற்றி நாள் அணிவகுப்பு நடைபெறவுள்ளது. இதற்காக வீரர்கள் அணிவகுப்பு ஒத்திகையில் ஈடுபட்டனர். கஜிகி புயல் எச்சரிக்கை காரணமாக சீனாவின் சுற்றுலா நகரமான சான்யாவில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை காரணமாக அனைத்து வணிகங்களும் மூடப்பட்டு பொது போக்குவரத்தும் நிறுத்தப்பட்டது. 30,000க்கும் மேற்பட்ட மீன்பிடி படகுகள் கரையில் நிறுத்தப்பட்டுள்ளன. இந்த புயல் வியட்நாமை நோக்கி நகருவதற்கு முன்பாக மாலைக்குள் சீனாவின் தெற்கு தீவு மாகாணமான ஹைனானின் தெற்கு கடற்கரையில் கரையை கடக்கக்கூடும் என்று வானிலை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இந்திய கிரிக்கெட் அணியின் முன்னணி வீரரான புஜாரா சர்வதேச கிரிக்கெட்டிலிருந்து ஓய்வு பெறுவதாக அறிவித்துள்ளார். டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் டிராவிட்டுக்கு பிறகு இந்தியாவின் தூணாக கிரிக்கெட் வீரர் புஜாரா கருதப்பட்டார். கடைசியாக 2023ஆம் ஆண்டில் நடைபெற்ற டெஸ்ட் சாம்பியன்ஷிப் இறுதிப் போட்டியில் ஆஸ்திரேலியாவிற்கு எதிராக விளையாடிய புஜாரா அதன் பின் இந்திய அணியில் இடம்பெறவில்லை. மொத்தம் 103 டெஸ்ட் போட்டிகளில் விளையாடி 19 சதங்கள், 43.60 சராசரியில் 7,195 ரன்களை எடுத்துள்ள புஜாரா தற்போது ஓய்வு முடிவை அறிவித்துள்ளார். இங்கிலாந்து ரக்பி உலகக்கோப்பை போட்டியின் முதல் லீக் சுற்று முடிவில் ஆஸ்திரேலியா, கனடா, இத்தாலி, ஸ்காட்லாந்து அணிகள் வெற்றி பெற்றுள்ளது. இங்கிலாந்து நாட்டில் மகளிர் ரக்பி உலகக்கோப்பை போட்டிகள் ஆகஸ்ட் 22ஆம் தேதி முதல் நடைபெற்று வருகிறது. 4 குழுக்களாக பிரிக்கப்பட்டு 16 நாடுகள் இந்த போட்டியில் விளையாடி வருகின்றது. முதல் லீக் சுற்றில் சமோவா அணியை ஆஸ்திரேலியா அணி 73-0 என்ற கணக்கிலும், வேல்ஸ் அணியை ஸ்காட்லாந்து அணி 38-8 என்ற கணக்கிலும், பிஜி அணியை கனடா அணி 67-7 என்ற கணக்கிலும், இத்தாலி அணியை பிரான்ஸ் அணி 24-0 என்ற கணக்கிலும் வென்றது. இந்த போட்டிகள் செப்டம்பர் 27ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. ஸ்லோவேனியாவில் நடந்த மலையேற்ற மாரத்தான் போட்டியில் 100 முறை சவாலான பாதைகளில் ஏறி ஜான்சா கான்பிரெட் சாதனை படைத்தார். ஸ்லோவேனியா நாட்டில் ஸ்லோவென்ஸ்கா பிஸ்ட்ரிகா என்ற இடத்தில் நடைபெற்ற 24 மணி நேர மலையேற்ற மாரத்தான் போட்டியில் ஒலிம்பிக் தங்கப்பதக்கம் வென்ற ஜான்சா கான்பிரெட் கலந்து கொண்டார்.
இளம் மற்றும் பின்தங்கிய விளையாட்டு வீரர்களுக்கு நிதி திரட்டுவதற்காக நடத்தப்பட்ட இந்த மாரத்தானில் அவர் கலந்து கொண்டு 24 மணி நேரத்தில் 100 முறை சவாலான பாதைகளில் ஏறி சாதனை படைத்தார். இந்த போட்டியில் மலையேற்றத்தில் ஆர்வம் கொண்ட நபர்கள் கலந்து கொண்டனர். A.R. முருகதாஸ் இயக்கத்துல சிவகார்த்திகேயன் நடித்த மதராசி படத்தோட ட்ரெய்லர் வெளியாகி இருக்கு. ருக்மிணி வசந்த், விக்ராந்த், வித்யுத் ஜம்வால், பிஜு மேனன், டான்சிங் ரோஸ் சபீர் என பலர் நடிச்சுள்ள இந்த படம் செப்டம்பர் 5ஆம் தேதி தியேட்டர்கள்ல வெளியாகுது. மதராசி படம் வெளியாக இன்னும் சில நாட்களே உள்ள நிலையில சிவகார்த்திகேயனின் ஆக்ஷன் காட்சிகளோட அனிருத்தின் அதிரடியான இசையில படத்தோட ட்ரெய்லர் வெளியாகி ரசிகர்களுடைய எதிர்பார்ப்பை அதிகரிக்க செஞ்சிருக்கு. DRDO நிறுவனத்தின் புதிய வான் பாதுகாப்பு ஆயுத சோதனை ஒடிசா கடற்கரையில் வெற்றிகரமாக நடத்தி முடிக்கப்பட்டது. புதிய வான் பாதுகாப்பு அமைப்பில் இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட தரையிலிருந்து துரித எதிர்வினையாற்றும் ஏவுகணை, குறுகிய தூர விமான எதிர்ப்பு ஏவுகணை மற்றும் லேசர் சக்தியால் இயங்கும் ஆயுதம் ஆகியவை உள்ளன. பல அடுக்கு பாதுகாப்பு திறனுடன் உருவாக்கப்பட்ட இந்த புதிய ஆயுத அமைப்பு எதிரி விமானங்கள் மற்றும் ட்ரோன்களை விரைவாக தடுத்து அழிக்கும் வகையில் தயாரிக்கப்பட்டுள்ளது. இதன் முதல் சோதனை ஒடிசா கடற்கரையில் வெற்றிகரமாக நடத்தி முடிக்கப்பட்டதாக DRDO நிறுவனம் தெரிவித்துள்ளது. ககன்யான் திட்டத்திற்கான விண்கலத்தை பாதுகாப்பாக காற்று இறக்கம் செய்யும் சோதனையை இஸ்ரோ வெற்றிகரமாக மேற்கொண்டுள்ளது. ககன்யான் திட்டத்திற்காக ஆளில்லாத விண்கலனை விண்ணில் செலுத்தி பரிசோதனை மேற்கொள்ள இந்தியா திட்டமிட்டுள்ளது. இந்த திட்டத்திற்காக தயாரிக்கப்பட்ட விண்கலத்தை பாதுகாப்பாக ஸ்பிளாஷ் டவுன் செய்யும் சோதனையை இஸ்ரோ மேற்கொண்டது. இதில் 3 பாராசூட் உதவியோடு விண்கலன் பாதுகாப்பாக தரையிறக்கம் செய்யப்பட்டது. இந்திய விமானப்படை, DRDO மற்றும் இஸ்ரோ இணைந்து IDAT-01 எனப்படும் இந்த ஒருங்கிணைக்கப்பட்ட காற்று இறக்க பரிசோதனையை வெற்றிகரமாக மேற்கொண்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பீகாரில் வாக்காளர் அதிகார யாத்திரையில் பங்கேற்ற மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி இருசக்கர வாகன பேரணியில் பங்கேற்றார். வாக்கு திருட்டு குற்றச்சாட்டை முன்வைத்துள்ள ராகுல் காந்தி பீகாரில் வாக்காளர் அதிகார யாத்திரையை மேற்கொண்டுள்ளார். இதன் ஒரு பகுதியாக புர்னியா என்ற இடத்தில் மோட்டார் சைக்கிள் பேரணி நடைபெற்றது. இதில் ராகுல் காந்தி மற்றும் RJD மூத்த தலைவர் தேஜஸ்வி யாதவ் ஆகியோர் மோட்டார் சைக்கிளை ஓட்டி சென்றனர். இதில் காங்கிரஸ் கட்சி தொண்டர்களும் பங்கேற்று கட்சி கொடியுடன் அணிவகுத்து சென்றனர். கோவை மாநகரில் வரியை உயர்த்தியதாக கூறப்படும் விவகாரம் குறித்து அமைச்சர் KN நேரு விளக்கமளித்துள்ளார். கோவை மாநகராட்சியில் மேற்கொள்ளப்பட்டு வரும் பல்வேறு திட்டப்பணிகளின் நிலை குறித்து ஆய்வு செய்த அவர் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது பேசிய அவர் கூடுதல் வரி விதிக்கப்படவில்லை என திட்டவட்டமாக கூறினார். அப்படி விதிக்கப்பட்டால் தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என முதல்வர் அறிவுறுத்தியுள்ளதாகவும் தெரிவித்தார். கோவை மாநகராட்சியில் டாக்ஸ் அதிகமாக இருக்குது. சொல்லுங்க, யார் சொல்லியிருக்கா? நீங்க சொல்லுங்க. நீங்க எல்லாரும் இப்படி பத்திரிக்கை முன்னால டாக்ஸ் அதிகமாக இருக்குன்னு சொல்றீங்களே தவிர யாருக்கு என்ன கூட இருக்கு, ஏதாவது தப்பு பண்ணியிருக்காங்கன்னு உரிய முறைப்படி சொன்னால் நாங்கள் நடவடிக்கை எடுக்க தயாராக இருக்கோம். சட்டமன்றத்திலே அறிவிக்கப்பட்டது. மற்ற மாநிலங்களை காட்டிலும், அருகில் இருக்கிற கேரளா, மகாராஷ்டிரா மாநிலம், ஆந்திரா போன்ற மாநிலங்களை காட்டிலும் அவங்க மகாராஷ்டிராலாம் 14,000 போட்டால் நம்ம 2,000 போட்டுருக்கோம். சட்டமன்றத்தில் சட்டம் நிறைவேற்றி இருக்கிறோம். இது ஒவ்வொரு தடவையும் டாக்ஸ் பிரச்சனை வரக்கூடாதுங்கிறதுக்காக 600 சதுரடிக்கு கீழே எந்த டாக்ஸ் மாற்றமும் கிடையாது. அது ஏழைகள் இருக்கிற இடம். 600 to 900 ஒரு டாக்ஸ், ஒரு 25% முறையில் அந்த ஸ்லாப் சிஸ்டம் போட்டு தான் கொடுத்தோம். அதையும் முதலமைச்சர் என்ன சொல்லிட்டாரு, இல்லை ஒரு தடவை ஏற்றிட்டீங்க, இனிமேல் ஏற்றாதீங்க, பின்னால் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாரு. குப்பை வரியோ டாக்ஸ் பிரச்சனையோ ஏற்கனவே போடப்பட்டதை தவிர கூடுதலாக வருவதற்கு வாய்ப்பே கிடையாது.
பொள்ளாச்சி அருகே அரசு பள்ளி மாணவிகளிடம் ஆசிரியர்கள் பாலியல் சீண்டலில் ஈடுபட்டதாக பாதிக்கப்பட்ட மாணவிகள் பகிரங்கமாக குற்றம் சாட்டிய விவகாரத்தில் சம்பந்தப்பட்ட ஆசிரியர்கள் மீது போலீசார் போக்சோ வழக்கு பதிவு செய்தனர். இது தொடர்பாக பேசிய மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் கார்த்திகேயன் இதுகுறித்து போக்சோ உள்ளிட்ட 2 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருவதாக தகவல் தெரிவித்துள்ளனர். டெல்லி மெட்ரோ ரயிலில் 2 பெண்கள் சண்டையிட்டுக் கொண்ட வீடியோ வெளியாகியுள்ளது. டெல்லி மெட்ரோ ரயிலில் பயணம் செய்த 2 பெண்களுக்கிடையே இருக்கை விவகாரம் தொடர்பாக வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. வாக்குவாதம் முற்றிய நிலையில் ஒருவரை ஒருவர் பலமாக தாக்கிக் கொண்டனர். அண்மையில் டெல்லி மெட்ரோவில் பயணம் செய்த 2 பெண்கள் இருக்கை விவகாரம் தொடர்பாக தாக்கிக் கொண்ட நிலையில் அதேபோன்று மற்றொரு சம்பவம் தற்போது அரங்கேறியுள்ளது. ரஷ்யா மற்றும் யுக்ரைனை சேர்ந்த 146 போர் கைதிகள் விடுவிக்கப்பட்டதாக ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சகம் தகவல் தெரிவித்துள்ளது. 2 நாடுகளுக்கு இடையே ஐக்கிய அரபு அமீரகம் மத்தியஸ்தம் செய்த பிறகு இந்த முடிவை எடுத்ததாக கூறப்பட்டுள்ளது. விடுவிக்கப்பட்ட ரஷ்யாவைச் சேர்ந்தவர்கள் பெலாரஸில் உளவியல் மற்றும் மருத்துவ உதவியை பெற்று வருவதாக ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. அதேபோல யுக்ரைன் தரப்பில் குர்க்ஸ் பகுதியில் வசிக்கும் 8 ரஷ்ய குடிமக்களையும் மாஸ்கோவிற்கு திருப்பி அனுப்பியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ரஷ்யாவின் மாஸ்கோவில் உள்ள புகழ்பெற்ற பொம்மை கடையில் எரிவாயு சிலிண்டர் வெடித்ததில் ஒருவர் உயிரிழந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. பல உணவகங்கள், கடைகள் மற்றும் ஒரு சினிமா தியேட்டரை உள்ளடக்கிய இந்த பொம்மை கடை கட்டிடத்தில் உள்ள அனைவரும் வெளியேற்றப்பட்ட நிலையில் சம்பவ இடத்தில் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். காசாவில் இஸ்ரேல் நடத்தும் போருக்கு எதிராக ஆஸ்திரேலியாவில் கண்டன பேரணி நடைபெற்றது. ஆஸ்திரேலியாவின் சிட்னி, பிரிஸ்பேன், மெல்போர்ன் உள்ளிட்ட பகுதிகளில் இஸ்ரேலை கண்டித்து நடந்த பேரணியில் ஆயிரக்கணக்கானோர் பங்கேற்று முழக்கங்களை எழுப்பினர். காசாவில் இனப்படுகொலையை உடனடியாக முடிவுக்கு கொண்டுவர வேண்டும் என்று போராட்டக்காரர்கள் வலியுறுத்தினர். மேலும் பேரணியில் கலந்து கொண்டவர்களில் பலர் பாலஸ்தீன கொடிகளுடன் கோஷமிட்டனர். தனது ஜப்பான் பயணத்தை முடித்துக் கொண்டு தென்கொரிய அதிபர் லீ அமெரிக்கா பயணம் மேற்கொள்கிறார். திங்கள் அன்று வாஷிங்டனில் வைத்து அமெரிக்க அதிபர் டிரம்பை சந்திக்கும் அவர் அங்கு வர்த்தகம் தொடர்பான இருதரப்பு பேச்சுவார்த்தை, வடகொரியாவிற்கான அணுகுமுறை உள்ளிட்டவை குறித்து பேச்சுவார்த்தை நடத்துவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. முன்னதாக அமெரிக்க அதிபரின் வரி எச்சரிக்கையை தொடர்ந்து ஜப்பானும் தென்கொரியாவும் அமெரிக்க இறக்குமதிகள் மீது 15% வரி விதிக்க ஒப்புக்கொண்டிருந்தது குறிப்பிடத்தக்கது. கூலி படத்துல இடம்பெற்ற மோனிகா பாடலோட லிரிக்கல் வீடியோ யூடியூப்ல 100 மில்லியன் பார்வைகளை கடந்து சாதனை படைச்சிருக்கு. லோகேஷ் கனகராஜ் இயக்கி ரஜினி நடிப்புல வெளியான கூலி படத்துல இடம்பெற்ற மோனிகா பாடல் வெளியான போதே ரசிகர்களிடம் கவனம் பெற்றதுடன் ரீல்ஸ்களால வைரலாச்சு. விஷ்ணு எடவன் எழுதிய இந்த பாடலுக்கு அனிருத் இசையமைச்சு சுப்லாஷ்னியோட சேர்ந்து பாடியிருப்பாரு. தியேட்டர்ல இந்த பாடலுக்கு பூஜா ஹெக்டே, சௌபின் சாஹிரின் நடனம் நல்ல வரவேற்பை பெற்றுச்சு. இப்போ மோனிகா பாடல் யூடியூப்ல 100 மில்லியன் பார்வைகளை கடந்து இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.